ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்கள் உருவாக்கிய அந்த பள்ளிவாசல் என்பது எப்படி இருந்தது? மஸ்ஜித் நபவியை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் எல்லா நேரங்களிலேயும் ஆண்களை பார்க்கலாம். அதே போல ஒவ்வொரு தொழுகைகளிலேயும் பெண்களை பார்க்கலாம். ஒவ்வொரு தொழுகைகளிலேயும் சிறுவர்களை பார்க்கலாம். எந்த அளவுக்குனா இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்கள்ல சில நேரங்கள்ல பிள்ளைங்க தொழுக வரும் பொழுது சின்ன பசங்கன்னா அவங்கள்ட்ட சில சேட்டைகள் இருக்கத்தான் செய்யும். சேட்டை இல்லாத சின்ன பசங்க யாராவது உண்டா? பள்ளிவாசலுக்கு தொலை வந்தாலும் என்ன செய்வாங்க? நாம பெற்றோர்கள் நாம நம்ம பிள்ளைங்களை நமக்கு பக்கத்துல தான் நிறுத்தி இருப்போம். நம்ம பக்கத்துல நிறுத்தினாலும் நம்மளோட கடைசி வரை நின்று தொழுக மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிகிற வரை சஃப்ல இடையில கொஞ்சம் கிராஸா போகத்தான் செய்வாங்க. திடீர்னு பள்ளிவாசலை விட்டு வெளியே போகத்தான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு 4-5 சிறுவர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, பள்ளிவாசல்ல சில சுட்டித்தனங்கள் விளையாட்டுத்தனங்கள் இருக்கத்தான் செய்யும். இத பார்த்தவனே நம்மள சில ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க? நீங்க பள்ளிவாசலுக்கு எதுக்கு வர்றீங்க? தொலை வர்றீங்களா? எதுக்கு வர்றீங்க? தொலை வராத எத்தனை இளைஞர்கள் இருப்பாங்க. அவங்களை நீ தொலைவான் அப்படி நம்ம பேச மாட்டோம். தொழுகாத ஆட்களை கண்டிக்க மாட்டோம். யாரு வந்து சரி தொலை வரக்கூடிய நேரத்தில் சின்ன சின்ன விளையாட்டுத்தனங்களோடு இருக்கிறாங்களோ நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா சில நேரங்கள் அந்த சின்ன பிள்ளைங்கள் அழைத்து வரக்கூடிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த பெரிய ஆட்களையே கடிந்து பேசுகிற அளவிற்கு ஏன் உங்க பிள்ளைங்களை வெளியே அழைச்சிட்டு போறதுக்கு வேற இடமே இல்லையா? நீங்க என்ன தொழுகைக்கு தான் அழைச்சிட்டு வருவீங்களா? உங்க பிள்ளைனால எங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது, எங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் ஆகுது என்று இப்படி பேச ஆரம்பிச்சோம்னு வைங்க, அந்த சின்ன பிள்ளைங்களுடைய வரத்து எப்படி பள்ளிவாசல்ல வரும்? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அறிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை சட்டங்கள் என்ற தலைப்பின் கீழ் தொடர்ச்சியாக இதுவரை இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய நேரத்தில் நாம் என்னென்ன விஷயங்களை எல்லாம் பார்க்க வேண்டும், அதேபோல இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய வேளைகளில் நாம் எதையெல்லாம் அடிப்படையாக கவனிக்க வேண்டும் என்பன போன்ற அந்த தகவல்களை எல்லாம் தொடர்ச்சியாக 4 நாட்களாக பார்த்தோம். இன்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிற உள்ள சில விஷயங்களை பற்றி நாம் தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த புனிதம் நிறைந்த இந்த ரமலான் மாதத்தில் பொதுவாக முஸ்லிம்கள் நாம் அனைவருமே பள்ளிவாசல்களோடு அதிக தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய நபர்களாக நாம் இருப்போம். மற்ற மாசங்கள்ல நம்ம பள்ளிவாசல்ல எவ்வளவு நேரத்தை செலவிடுகிறோம், இந்த ரமலான் மாதத்துல நாம எவ்வளவு பள்ளிவாசல்ல செலவிடுகிறோம் என்று நாம் ஒப்பிட்டு பார்க்கிற பொழுது நாம இயற்கையாகவே என்ன செய்து விடுகிறோம்? ஒவ்வொரு வருடமும் ரமலான் மாதம் வருகிற பொழுது பள்ளிவாசல்ல கொஞ்சம் அதிகம் நேரத்தை செலவிடக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். வெறுமனே கடமையான தொழுகையை மட்டும் தொழுது விடாமல் உபரியான தொழுகை தொழுவதற்குரிய வாய்ப்பு பள்ளிவாசலில் கிடைத்தாலும் அதை பயன்படுத்துகிறோம். பள்ளிவாசலில் இருந்து மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை நம்ம பயன்படுத்திக்கிடுறோம். இப்படி ஏராளமாக நாம இந்த பள்ளிவாசலோடு தொடர்புல இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரமலான் மாதமும் இருக்கிறதுனால இஸ்லாத்துல அந்த பள்ளிவாசலில் பேண வேண்டிய சில அடிப்படையான ஒழுங்குகளையும் சட்டதிட்டங்களையும் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். நாம் இன்றைக்கு அதை புரிந்துதான் நடக்கின்றோமா? இதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக பள்ளிவாசல்கள் என்று சொன்னால் நீங்க அந்த ரமலான் மாதம் நெருங்கி விட்டது என்று சொன்னால் பல இடங்கள்ல என்ன செய்யலாம்? நிறைய புதிய பள்ளிகள் உருவாகுவதை பார்க்கலாம். நிறைய மர்கஸ்கள் ஓபன் ஆகிறதுல எப்ப பெரும்பாலும் இருக்கும்? ரமலான் மாதம் நெருங்கினால்தான் இருக்கும். அதே மாதிரி சில பள்ளிவாசல்கள் அது போதிய வசதி இல்லாமல் இருக்குதுன்னு வைங்க, அந்த பள்ளிவாசலை விரிவாக்கம் செய்யக்கூடிய பணியை தொடர்ச்சியாக செய்வார்கள். அப்படி விரிவாக்கம் செய்துவிட்டு அந்த பள்ளியில் அதற்கடுத்து மக்கள் தொழுகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துவதாக இருந்தால் அதையும் இந்த ரமலான் மாசத்துல தான் தேர்வு செய்வார்கள். ரமலானுக்கு முந்தின ஜும்மாவை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, அதற்கு முன்னாடி உள்ள ஜும்மாக்களை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா தமிழகத்துல பரவலாக பல இடங்களில் புதிதாக மர்கஸ்கள் உருவாக்கப்படுவதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மர்கஸ்களை இன்னும் புனர் நிர்மாணம் செய்து அதுல சில வசதிகள் இல்லாம இருந்துச்சுன்னா இன்னும் அதிகமான வசதிகளை ஏற்பாடு செஞ்சு இப்படி பள்ளிவாசல்ல உள்ள நிர்வாகத்தினர் செய்வாங்க. ஏன் அப்படி செய்யறாங்க? நாம எல்லாருமே பள்ளிவாசல்ல ரமலான் மாதத்துல நிறைய வருவோம், வரக்கூடிய எல்லா நபர்களுக்கும் ஒரு வசதி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்பதற்காக நிர்வாகத்தில் உள்ளவங்க அவங்க சார்பாக என்னென்ன செய்ய முடியுமோ அதையும் அவர்கள் செய்து விடுகிறார்கள். அப்ப இவ்வளவு இருக்கக்கூடிய அந்த நேரத்துல அல்லாஹ் தஆலா நம்மளிடத்துல என்ன எதிர்பார்க்கிறான்? ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் அந்த பள்ளிவாசலுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய இலக்கணங்கள் என்ன? அந்த பள்ளிவாசலுக்கு அதுல போகக்கூடிய மக்கள் என்னென்ன விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நீங்கள் எடுத்து பார்த்தால் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில்
சூரத்து தௌபா 9வது அத்தியாயத்தினுடைய 107, 108 அந்த 2 வசனங்கள்ல அல்லாஹு தஆலா பள்ளிவாசலை பற்றி பேசுகிறார். பள்ளிவாசல் என்பது வெறுமனே எப்படி இருக்கக்கூடாது, மக்கள் வந்து தொழுகக்கூடிய தொழுமிடமாக மட்டும் இருக்கக்கூடாது. இன்னைக்கு நம்ம நிறைய அப்படித்தான் ஆக்கி வச்சிருக்கிறோம். சுன்னத்துல் ஜமாத்தில் இருக்கிற ஒரு பள்ளிவாசல்களாக இருக்கட்டும், அல்லது தௌஹீதை எடுத்துரைக்கக்கூடிய மர்கஸ்களாக இருக்கட்டும், பள்ளிவாசல்னா அதை பத்தி நம்ம மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், பள்ளிவாசல் அது தொழுகைக்காக உள்ள ஒரு இடம், தொழுகையை நம்ம பேணி நடக்கக்கூடிய ஒரு இடம், அங்க போய் நம்ம தொழுதுட்டு வந்துருவோம், அல்லாஹ்விடத்துல நன்மை சம்பாதிச்சுட்டு வந்துருவோம் என்று பள்ளிவாசலை வெறுமன தொழுகைக்குரிய ஒரு இடமாக மட்டும் பார்க்கிறோம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய அந்த வசனத்திலே சொல்லுகிறான், வல்லதி நத்தஹது மஸ்ஜிதன் லிராரன் வ குஃப்ரன் வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன் வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபில் வல யஹ்லிஃபுன்ன இன் அரதன இல்லல் ஹுஸ்னா வல்லாஹு யஷ்ஹது இன்னஹும் லகாதிபூன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். இதில் அல்லாஹ் தஆலா இதில எதை பத்தி சொல்லி காட்டுறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்த பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் வேலையாக மதீனாவில் என்ன செஞ்சாங்க? ஒரு பள்ளிவாசலை நிர்மாணிக்கக்கூடிய ஒரு வேலையை தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. ஏன்னா மக்காவில் இருக்கும் பொழுது உலகத்துல முதலாக இறைவனை வணங்க வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட காபத்துல்லா இருந்துச்சு. ஆனா அந்த காபாவுக்குள்ள பல சிலைகளை வைத்து அன்றைக்கு அந்த சமுதாயம் வணங்கி வழிபட்டு இருந்தது. அப்ப அப்படிப்பட்ட சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போன உடனே மதீனாவுல முதல் வேலையை ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க? நாம ஒரு நாடு துறந்து வந்திருக்கிறோம், நாம எங்க நம்மளுடைய வீட்டை அமைச்சுக்கிடலாம், நம்மளுடைய வீட்டை எந்த மாதிரி அமைச்சுக்கிடலாம், இங்க நாம எந்த மாதிரி நம்மளுடைய பொருளாதாரத்திற்காக நாம் உருவாக்கி கொள்ளலாம். ரசூலுல்லாஹி அதை கவனிக்கல. தன்னுடைய வீட்டை உருவாக்குவதற்கு முன்பாக, தன்னுடைய அடுத்த கட்ட தொழில் வாழ்வாதாரத்தை உருவாக்குவதற்கு முன்பாக மஸ்ஜிது நபவியை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்குகிறார்கள். மக்காவிலிருந்து வரும் பொழுதே சொந்தமாக கொண்டு வந்த காசை வச்சு அவங்க ரசூலுல்லாஹி என்ன செய்யறாங்க? அந்த இடத்தை வாங்கி, அந்த இடம் சஹல் சுஹைல் என்கிற இரு அநாதை சிறுவர்களுக்குள்ளதா இருந்துச்சு. அந்த இடத்தை ரசூலுல்லாஹி அவங்க காசு கொடுத்து வாங்கி ஒரு பள்ளிவாசலை அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இப்படி மதீனாவில் ஏற்கனவே அல்லாஹ்வின் தூதரால் உருவாக்கப்பட்ட மஸ்ஜிது நபவி இருந்தது. அதே மதீனாவில் இன்னொரு இடத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முனாஃபிக்குகள் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அவர்களும் ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள். நாங்களும் அல்லாஹ்வை வணங்குவோம், நாங்களும் அல்லாஹ்வை ஏற்று இருக்கிறோம், நாங்களும் வணக்க வழிபாடுகள் செய்வோம் என்று சொல்லி வணக்க வழிபாடு செய்வதற்காக ஒரு பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள். அல்லாஹ் அதை பத்தி தான் சொல்லி காட்டுறான். பள்ளிவாசல்ல எந்த பள்ளிவாசல் நாம நின்று தொழுவதற்கு தகுதியானது, அந்த பள்ளிவாசல் என்னென்ன சட்டதிட்டங்கள் கடைபிடிக்கப்படணும். ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் வெறுமனே 5 நேரம் பாங்கு சொல்லி தொழுகை நடத்தினால் மட்டும் அது பள்ளிவாசலா வந்துராது. அந்த பள்ளிவாசலில் நாம் தொழுக வேண்டும் என்று சொன்னால் அதற்குன்னு பல அம்சம் இருக்கிறது என்பதை அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி காட்டுகிறான்? அந்த முனாஃபிக்குகள் கெட்டுறாங்கல்ல, அவங்க கெட்டி இருக்கக்கூடிய பள்ளிவாசல் லிராரன், மக்களுக்கு தீங்கிழைப்பதற்காக அந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறாங்க. அதே மாதிரி குஃப்ரன், இறைவனை மறுக்கக்கூடிய, இறைவனுக்கு இணைகற்பிக்கக்கூடிய காரியங்களை செய்வதற்காக பள்ளிவாசலை கட்டி இருக்கிறாங்க. வ தஃப்ரீகன் பைனல் முஃமினீன், நம்பிக்கையாளர்களுக்கு மத்தியில பிரிவை ஏற்படுத்துவதற்காக அவங்க பள்ளிவாசலை கட்டி இருக்கிறாங்க. வ இர்சாதன் லிமன் ஹாரபல்லாஹு வ ரசூலஹு மின் கபில், யாரெல்லாம் இதற்கு முன்பாக அல்லாஹ்வோடு யுத்தம் செய்தார்களோ, அல்லாஹ்வின் தூதரோடு யுத்தம் செய்தார்களோ அவர்களுக்கு அடைக்கலம் தருவதற்காக அவர்கள் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறார்கள் என்கிற ஒரு தகவலை அல்லாஹ் சொல்லிவிட்டு அந்த 108வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவர்களுக்கு, லா தகும் ஃபீஹி அபதா, நீங்கள் ஒருபோதும் அந்த இடத்துல போய் உங்களுடைய தொழுகைகளை அமைத்துக் கொள்ளாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அவங்களுக்கு என்ன கட்டளை போடுறான்? அங்க ஐவேளை தொழுகை நடக்கத்தான் செய்யுது, பாங்கு சொல்லப்படத்தான் செய்யுது, பாங்கு சொல்லப்பட்டாலும் தொழுகை நடத்தப்பட்டாலும் அது மட்டும் ஒரு பள்ளிவாசலுக்கு இலக்கணமாக அமையாது. லா தகும் ஃபீஹி அபதா, ஒருபோதும் நீங்கள் அங்கே தொழாதீங்கன்னு சொல்லிட்டு அதற்கு அடுத்துதான் பள்ளிவாசலில் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான செய்தியை அல்லாஹ் சொல்லுகிறான். ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வலி யௌமின், எந்த இடம் அது ஆரம்பத்தில் இருந்தே இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்படுகிறதோ அந்த இடம்தான் அஹகு அன் தகூம ஃபீஹி, நீங்கள் நின்று தொழுவதற்கு தகுதியான இடம். பள்ளிவாசல்ல நீங்க என்ன அளவுகளை பாத்திர வேண்டாம், அங்க அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்னு பாங்கு சொல்றாங்களே, அங்க இகாமத் சொல்றாங்களே, அங்க ஜமாத் உலக நடத்துறாங்களே, இதை நீங்க அளவுகளா பார்க்காதீங்க.
பள்ளிவாசல் என்று சொன்னால் வெறுமன ஐவேளை தொழுகை நடத்தப்படக்கூடிய இடம் மட்டுமல்ல. ஒரு இடத்தை நீங்கள் பள்ளிவாசல் என்று முடிவெடுப்பதாக இருந்தால் அங்கே நீங்கள் நின்று தொழுவதற்கு தகுதி என்ற ஒன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த இடம் எப்படிப்பட்ட இடமாக இருக்கணும்? ஆரம்பத்திலிருந்தே இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கணும். அந்த இடம்தான் நீங்கள் நின்று தொழுவதற்கு தகுதியானது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு ஃபீஹி ரிஜாலுன் யுஹிப்பூன ஐயத்தஹரு, அந்த இடத்துல அந்த மஸ்ஜிது நபவியில அதுல அல்லாஹ்வை விரும்பக்கூடியவர்கள் இருக்கிறாங்க, தூய்மையை விரும்பக்கூடிய ஆண்கள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க. வல்லாஹு யுஹிப்புல் முத்தத்தஹிரீன், அல்லாஹ் தஆலா அந்த தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையில சொல்றான். அப்ப இந்த வசனம் நமக்கு சொல்லக்கூடிய கருத்து என்ன? வெறுமன ஐவேளை தொழுகை நடக்கிற இடம் மட்டும் பள்ளிவாசல் அல்ல. ஒன்றை நாம் பள்ளிவாசல் என்று முடிவு செய்வதாக இருந்தால் அது இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்டதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தகவலை அல்லாஹ் தஆலா தன்னுடைய தூதருக்கு குர்ஆன்ல ஒரு பாடமாக நடத்துகிறான். அப்ப இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளி அப்படின்னா என்ன? ஒரு இடத்துல என்ன நடக்குதுன்னா அங்கே இறையச்சம் இருக்கிறது. உதாரணத்திற்கு எடுத்துக்கிடுங்களேன், திருச்சியில நத்தஹர்சான் சொல்லக்கூடிய ஒரு தர்கா ஒன்று இருக்கிறது. அந்த தர்காக்கள்ல என்ன பண்றாங்க? தர்காவையும் பள்ளிவாசலையும் முன்னாத்தான் வச்சிருக்கிறாங்க. ஏதோ நாங்க அங்க உருஸ் கொண்டாடுகிறோம் என்ற பேரில் வெளியே மேலதாளம் அடித்து நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தை சார்ந்த ஆண்கள் அங்க வெளியே நின்று ஆட்டம் போட்டு அங்க இசை என்பது நம்மளுடைய மார்க்கத்தில் அனுமதியா? சினிமா படத்துல உள்ள படிக்கக்கூடிய அந்த இசைங்கிறது அனுமதியா? அங்கே இளைஞர்கள் ஆடுவது என்பது இஸ்லாத்தில் அனுமதியா? அதுவும் எப்படிப்பட்ட ஒரு மாசம்? இறைவனுடைய அருள்வளம் இறங்கக்கூடிய ஒரு மாசம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, இதா தகல அலைஹி ரமலானு, ரமலான் மாதம் வந்து விட்டாலேயே ஃபுத்திஹத் அபுவாபுர் ரஹ்மா, அந்த ரஹ்மத்தினுடைய வாசல்கள் எல்லாம் திறக்கப்படுகிறது. வ உல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் எல்லாம் மூடப்பட்டு இறைவனுடைய அருள்கள் எல்லாம் திறக்கப்படக்கூடிய ஒரு மாதம். வ சுல்சிலத்தி ஷயாத்தீன், இந்த மாதத்தில் தான் ஷைத்தான்கள் எல்லாம் விலங்கிடப்படுகிறார்கள். எந்த மாசத்துல ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ, எதுல இறையச்சத்தை அதிகம் பேணி நடக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களோ அதற்கு நேர் மாற்றமாக இந்த ரமலான் மாசத்துல தர்காவில் நாங்கள் உருஸ் கொண்டாடுகிறோம் என்ற பெயரில் இசை கச்சேரிகளை நடத்துவதும் அங்கே நபர்கள் இருந்து ஆடுவதும் அனைத்தும் பள்ளிவாசலுடைய வளாகங்கள் நடந்துகிட்டு இருக்குது. இன்னும் நம்மளுடைய தமிழகத்தில் எடுத்து பாருங்களேன், நீங்கள் சமூக வலைதளங்கள்ல தேடி பார்த்தால் ஏதோ ஒரு கல்யாண நிகழ்ச்சி என்று நினைக்கிறேன். அந்த கல்யாண நிகழ்ச்சியில் என்ன செய்யறாங்க? அந்த நாதசுரம் போன்ற அந்த கொட்டடிக்கிற ஒரு நிகழ்வு இருக்குது இல்ல, பள்ளிவாசலுக்கு உள்ள இருந்து அப்படி செய்கிறார்கள். வெறுமன் 5 வேளை தொழுகை நடத்திட்டா மாத்திரம் அது பள்ளிவாசல் ஆயிடுமா? இறையச்சம் என்றால் அந்த இறையச்சத்துக்கு அளவுகோல் என்ன? நாம் ஒரு இடத்தை பள்ளிவாசல் என்று முடிவு செய்வதாக இருந்தால் உஸ்ஸிஸ அல தக்வா மின் அவ்வளி யௌமின், அது உருவாக்கப்பட்ட ஆரம்ப காலத்திலிருந்தே அது இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்கணும். அந்த பள்ளிவாசல் என்பது மார்க்க சட்டங்களை போதிக்கிற ஒரு இடமாகத்தான் இருக்கணுமே ஒழிய மார்க்க சட்டங்களை குளிதோண்டி புதைக்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கக்கூடாது என்று மார்க்கம் சொல்லி இருக்க, எத்தனை பள்ளிவாசலுக்கு உள்ள இருந்து கொண்டு இன்றைக்கு இசை கச்சேரிகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதே போல புதுக்கோட்டை மாவட்டம் என்று நினைக்கிறேன், நம்முடைய சமூகத்தில் உள்ள ஒருவர் திருமணம் முடிக்கிறார். திருமணம் என்பது நம்மளுடைய மார்க்கம் அனுமதிச்ச ஒண்ணு. அந்த திருமணத்துக்காக குதிரை ஊர்வலத்துல அந்த குதிரையை டான்ஸ் ஆடுற மாதிரி வச்சு பள்ளிவாசலுடைய வாசல்ல இருந்து அந்த ஒரு காரியத்தை பண்ணுகிறார்கள். ஆனா அங்கு உள்ள ஜமாத்தார்கள் சுதாகரித்து கொண்டு இப்படியே நாம் இந்த சமுதாயத்தை விட்டோம்னு சொன்னா இவங்க இந்த இஸ்லாத்தையே நாசமாக்கிடுவாங்க, கல்யாணத்தின் பேரில் அவ்வளவு அநியாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லி யார் இப்படி பள்ளிவாசலை நாசப்படுத்தக்கூடிய ஒரு வேலை செஞ்சாங்களோ உங்க கல்யாணத்தை நடத்தி வைக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. திரும்ப ஒரு கட்டத்தில் அவங்க குடும்பத்தார்கள் எல்லாம் இனிமே நாங்க அந்த மாதிரி பண்ண மாட்டோம், இந்த மாதிரி இசை கச்சேரிகளை எல்லாம் இனிமே நாங்க பள்ளிவாசலை வச்சு நடத்துறதுக்கு அனுமதிக்க மாட்டோம், எப்படியாவது நீங்க அந்த திருமணத்தை நடத்தி வச்சிருங்க என்று அந்த குடும்பத்தார்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க அந்த ஜமாத்தார்கள் அப்படி ஒரு கல்யாணத்தை நடத்தி வச்சிருக்கிறாங்க. இதுல ஒரு சில ஜமாத்தார்கள் இப்படி கரெக்டா இருக்கிறாங்க. பல இடங்களில் என்ன நடக்கிறது? பள்ளிவாசலுக்கு உள்ளேயே எவ்வளவோ அநியாயங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது. மார்க்கம் தடுத்த அத்துணையங்களும் இன்றைக்கு விழாக்கள் என்கிற பெயரில் பள்ளிவாசல்ல நடத்திக்கிட்டு இருக்கிறாங்களே. அதே போல தர்காவையும் பள்ளிவாசலையும் ஒட்டி ஒட்டி வைத்துக் கொண்டு அந்த தர்காக்களில் ஒரு விழாக்கள் நடக்கிறது என்று சொன்னால், தர்காக்கள்ல ஒரு கந்தூரி நடக்கிறதுன்னு சொன்னா அந்த கந்தூரி என்கிற பெயரில் மார்க்கத்தில் இல்லாத அத்துணை அநியாயங்களும் அங்கே நடக்கிறது. அது எப்படி இறைவனுடைய பார்வையில பள்ளிவாசலா இருக்க முடியும்? அப்ப அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு தகவல்,
நீங்கள் ஒன்றை பள்ளிவாசல் என்று முடிவு செய்வதாக இருந்தால் பாங்கு சொல்றதை மட்டும் அளவுகோலா பார்க்காதீங்க, தொழுகை நடத்தப்படுறதை மட்டும் அளவுகோலா பார்க்காதீங்க. அங்கே நடத்தப்படக்கூடிய அத்துணை நிகழ்வுகளும் அது இறையச்சத்தின் அடிப்படையில் இருக்கிறதா? அப்படி இறையச்சத்தின் அடிப்படையில் இருந்தால்தான் நீங்கள் அது நின்று தொழுவதற்கு அனுமதிக்கப்பட்ட ஒரு இடமாக இருக்கிறது என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லுகிறானே. அப்ப அந்த இறையச்சத்தை நாம் எப்படி தெரிந்து கொள்வது? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எதையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் மஸ்ஜித் நபவியில் அனுமதித்தார்களோ அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. பள்ளிவாசல்ல எதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்தார்களோ அது இறையச்சத்தினுடைய வெளிப்பாடு. பள்ளிவாசல பல நல்ல காரியங்களை நடத்தி காட்டினாங்களே, அவ்வளவையும் நாம் செய்து கொள்ளலாம். பள்ளிவாசல பல செயல்களை செய்யக்கூடாதுன்னு தடுத்தாங்களே, அவ்வளவு விட்டு விலகி வருவதுதான் இறையச்சத்தினுடைய மிக முக்கிய ஒரு அடிப்படையாக இருக்கிறது. அப்ப இதை உங்களுடைய மனதிலே பதிய வைத்துக் கொண்டு இன்றைக்கு நாம பள்ளிவாசல்கள்ல என்னென்ன விஷயங்களை கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தால், முதலாவது இன்னைக்கு சில ஆட்களை பார்த்தீங்கன்னு சொன்னா பள்ளிவாசல்களை பெரிய அளவுக்கு கட்டியிருப்பாங்க, ஆடம்பரமா கட்டியிருப்பாங்க. 1000 பேர் 2000 பேர் நின்று தொழுகிற அளவுக்கு பள்ளிவாசலை கட்டியிருப்பாங்க. ஆனா அங்க உள்ள தொழுகக்கூடிய ஆட்களை பாருங்க, 20 ஆள் கூட தேராது. ஜும்மா வந்துச்சுன்னா 200 பேர் நிற்பாங்க. மற்றபடி ஜும்மா இல்லாத இதர தொழுகை எடுத்து பாருங்களேன், 20 பேர் கூட தேராது. ஆனா அந்த ஊர்ல இருக்கிற மக்களுடைய எண்ணிக்கை எடுத்து பாருங்க, அந்த ஊர்ல ஆண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், அந்த ஊர்ல இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா யாரும் தொழுகையை ஒழுங்காக கடைபிடிக்காமல் வெறுமனே வெள்ளிக்கிழமை மட்டும் வந்து தொழுகக்கூடிய ஆளாக, இன்னும் சில ஆட்கள் அந்த தொழுகையும் இல்லாத ஆட்களாக இன்றைக்கு இப்படி எத்தனை இடங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் அதை எதிர்பார்க்கல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த பள்ளிவாசல் என்பது எப்படி இருந்தது? மஸ்ஜித் நபவியை எடுத்து பார்த்தீங்கன்னா அங்கே நீங்கள் எல்லா நேரங்களிலேயும் ஆண்களை பார்க்கலாம். அதே போல ஒவ்வொரு தொழுகைகளிலேயும் பெண்களை பார்க்கலாம், ஒவ்வொரு தொழுகைகளிலேயும் சிறுவர்களை பார்க்கலாம். எந்த அளவுக்குனா இன்னைக்கு நம்ம பள்ளிவாசல்கள்ல சில நேரங்களில் சின்ன பிள்ளைங்க தொழுக வரும் பொழுது சின்ன பசங்கன்னா அவங்கள்ட்ட சில சேட்டைகள் இருக்கத்தான் செய்யும். சேட்டை இல்லாத சின்ன பசங்க யாராவது உண்டா? பள்ளிவாசலுக்கு தொலை வந்தாலும் என்ன செய்வாங்க? நாம பெற்றோர்கள் நாம நம்ம பிள்ளைங்களை நமக்கு பக்கத்துல தான் நிறுத்தி இருப்போம். நம்ம பக்கத்துல நிறுத்தினாலும் நம்மளோட கடைசி வரை நின்று தொழுக மாட்டாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் விவரம் தெரிகிற வரை ஷஃப்ல இடையில கொஞ்சம் கிராஸா போகத்தான் செய்வாங்க. திடீர்னு பள்ளிவாசலை விட்டு வெளியே போகத்தான் செய்வாங்க. அதே மாதிரி ஒரு 4-5 சிறுவர்கள் சேர்ந்துட்டாங்கன்னு வைங்க, பள்ளிவாசல்ல சில சுட்டித்தனங்கள் விளையாட்டுத்தனங்கள் இருக்கத்தான் செய்யும். இதை பார்த்தவொடனே நம்மள சில ஆட்கள் என்ன பண்ணிடுவாங்க, நீங்க பள்ளிவாசலுக்கு எதுக்கு வர்றீங்க, தொலை வர்றீங்களா, எதுக்கு வர்றீங்க? தொலை வராத எத்தனை இளைஞர்கள் இருப்பாங்க, அவங்களை நீ தொலைவான்னு அப்படி நம்ம பேச மாட்டுக்கிறோம். தொழுகாத ஆட்களை கண்டிக்க மாட்டுக்கிறோம். யாரு வந்து சரி தொலை வரக்கூடிய நேரத்துல சின்ன சின்ன விளையாட்டுத்தனங்களோடு இருக்கிறாங்களோ நீ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த அளவுக்குன்னு சொன்னா சில நேரங்கள் அந்த சின்ன பிள்ளைங்கள் அழைத்து வரக்கூடிய பெரிய ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா, அந்த பெரிய ஆட்களையே கடிந்து பேசுகிற அளவிற்கு, ஏன் உங்க பிள்ளைங்களை வெளியே அழைச்சிட்டு போறதுக்கு வேற இடமே இல்லையா? நீங்க என்ன தொழுகைக்கு தான் அழைச்சிட்டு வருவீங்களா? உங்க பிள்ளைனால எங்களுக்கு எவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது, எங்களுக்கு எவ்வளவு இடைஞ்சல் ஆகுது என்று இப்படி பேச ஆரம்பிச்சோம்னு வைங்க, அந்த சின்ன பிள்ளைங்களுடைய வரத்து எப்படி பள்ளிவாசல்ல வரும்? இன்றைக்கு அல்லாஹ்வுடைய அருளால நம்மளுடைய மர்கஸ்களில் இதை மாற்றி காட்டி இருக்கிறோம். சுன்னத்துல் ஜமாத்துல பெரும்பாலும் ஆரம்பத்தில் என்ன செஞ்சாங்க, சின்ன பிள்ளையவே உள்ள விட மாட்டாங்க. நீ வந்து உள்ள வந்து தொழுகிறதா இருந்தா 7 வயசு ஆயிருச்சா, 10 வயசு ஆயிருச்சா, அதுக்கு பிறகு நீ உள்ளவா. மற்றபடி அதுக்கு கீழே நீ இருந்தன்னு சொன்ன நீ சேட்டை பண்ணுவ, பள்ளிவாசலுக்கே உள்ள வராதே என்று விரட்டி அடிக்கக்கூடிய ஒரு நிலைகள் இருக்கிற பொழுது அல்லாஹ்வுடைய அருளால் ஏகத்துவத்தை எடுத்து சொல்லி இன்றைக்கு நம்மளுடைய மர்கஸ்கள்ல எடுத்து பாருங்க, ஏராளமான சிறுவர்கள் வந்து தொழுகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ஒரு சில மாசங்கள் அப்படி விளையாட்டுத்தனத்தோடு இருந்தாலும் அவங்க இது போன்ற அந்த அறிவுரைகளை அடிக்கடி கேட்க கேட்க அந்த அறிவுரை அவர்களுடைய உள்ளத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி ஒரு கட்டத்தில் மக்களுக்கு தொழுகை நடத்தக்கூடிய அளவிற்கு எத்தனையோ சில சிறுவர்கள் உருவாகி இருக்கிறார்களே. பாங்கு சொல்லக்கூடிய அளவிற்கு எவ்வளவு பல சிறுவர்களை உருவாக்கி இருக்கிறோமே. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு மாற்றங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் பள்ளிவாசலை நாம எப்படி மட்டும் வச்சிடக்கூடாது, வெறும் எபோ 70 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் வந்து தொழுகக்கூடிய ஒரு இடம் ஆக்கிடக்கூடாது. பல இளைஞர்கள் குழுமக்கூடிய ஒரு இடமாக ஆக்கணும். பெண்கள் அதிகமாக வந்து வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றக்கூடிய ஒரு இடமாக ஆக்கணும். குறிப்பாக சிறுவர்களை இன்னைக்கு நாம் அந்த சிறுவர்களை இப்படி வழிகாட்டாம விட்டோம்னு வைங்க, மார்க் அடிப்படையில இபாதத்தின் அடிப்படையில நீ பள்ளிவாசலுக்கு வாப்பான்னு சொல்லாம விட்டால் அதுதான் நம்மளுடைய சிறுவர்களுடைய அந்த எதிர்காலமே கேள்விக்குறியாகுவதற்கு ஒரு காரணம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த மாதிரி நடந்துக்கிட்டாங்க தெரியுமா?
உதாரணத்திற்கு நீங்க பார்ப்பதாக இருந்தால் சுனன் அபூதாவுத் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் 1109வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்ட நபிமொழி புரைதா என்கிற ஒரு நபித்தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஹதபனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உரையாற்றி கொண்டிருந்தார்கள். நல்ல கவனிங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்றாங்க? மிம்பர்ல ஏறி மக்களுக்கு உரையாற்றி கொண்டிருக்கிறார்கள். அப்படி உரையாற்றுகிற பொழுது ஃபஅக்பலல் ஹஸனு வல் ஹுசைனு கமீசானி அஹ்மரானி, அல்லாஹ்வின் தூதருடைய பேரர்களான ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சிகப்பு நிற சட்டை அணிந்து சிகப்பு நிற ஆடை அணிந்து, அவங்க ரொம்ப சின்ன வயசுல உள்ள பிள்ளைங்க நடந்து வர்றதா இருந்தால் தத்தி தத்தி நடந்து வருவாங்களா இல்லையா? அந்த மாதிரி தத்தி தத்தி அவர்கள் நடந்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பயான் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பயான் பண்ணும்போது தன்னுடைய பேர பிள்ளைங்களை பார்த்த உடனேயே அந்த ஹதீஸ்ல தொடர்ச்சியாக பார்க்கிறோம், ஃபநஸல, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மிம்பரில் இருந்து இறங்கி ஃபஅகதஹுமா, அந்த இருவரையுமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எடுத்து அரவணைத்துக் கொண்டு ஃபஸஇத பிஹிமல் மிம்பர, அந்த இரு பேர குழந்தைகளோடு அல்லாஹ்வுடைய தூதர் மிம்பரில் ஏறினார்கள். மிம்பரில் ஏறிவிட்டு சும்மா கால, பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சதகல்லாஹ், அல்லாஹு தஆலா உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறான். ஏன்னா அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனம் சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் வ அவுலாதுக்கும் ஃபித்னா, உங்களுடைய பொருளாதாரமும் உங்களுடைய பிள்ளைகளும் சோதனைன்னு அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். இதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அல்லாஹு தஆலா உங்களுடைய பிள்ளைங்களை சோதனைன்னு சொன்னான்ல, சதகல்லாஹ், அல்லாஹு தஆலா உண்மையைத்தான் சொல்லி இருக்கிறான். ஏன்னா நான் மக்களுக்கு உரை நிகழ்த்துறேன். அப்படி மக்களுக்கு உரை நிகழ்த்துகிற பொழுது ரஐது ஹாதைன், என்னுடைய இரண்டு இந்த பேர குழந்தைகளை பார்த்த உடனே ஃபலம் அஸ்பீர், என்னால பொறுமையாவே இருக்க முடியல. மக்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரைகள் எனக்கு இருந்தாலும் அந்த சின்ன பிள்ளைங்களை பார்த்த உடனே அந்த பிள்ளையை தூக்குறதுக்கு எனக்கு மனம் இல்லாம பொறுமையாவே இருக்க முடியல. அதனால தான் நான் மிம்பர்ல இறங்கி விட்டு அவங்கள நான் அப்படி எடுத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு சும்மா அகத ஃபில் ஹுத்பா, திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் அந்த மக்களுக்கு என்னென்ன உரை நிகழ்த்த வேண்டுமோ அந்த செய்தியை எடுத்து சொன்னார்கள் அப்படின்னு ஹதீஸ்ல பாக்குறேங்க. இன்னைக்கு இந்த மாதிரி நம்ம இமாம் செய்யட்டுமே. நம்ம பள்ளிவாசல ஒரு அஜரத்தை போட்டு ஒரு இமாமை போட்டு அவர் தொழுகைக்கு பிள்ளைய அழைச்சிட்டு வந்து அந்த புள்ள நம்ம ஒரு தொழுகை நடத்திக்கிட்டு இருக்கும் பொழுது ஏதோ ஒரு சின்ன பிள்ளைனா டிஸ்டர்ப் இருக்கத்தானே செய்யும். அந்த டிஸ்டர்ப் பண்ற மாதிரியான ஒரு காரியத்தை சொல்லி செஞ்சுட்டாங்கன்னு வைங்க, அடுத்தே அந்த அஜரத்தை பார்சல் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. உங்களை யார் உங்க பிள்ளை இங்க கூப்பிட்டு வர சொன்னது? தொழுகைக்கு இடைஞ்சல் ஏற்படுத்திட்டீங்களா இல்லையா? அல்லது பயான் பண்ணும் பொழுது யாரோ ஒரு ஆள் பயான் பேசிக்கிட்டு இருக்கிறாரு, திடீர்னு அவங்க பிள்ளைங்க வர்றாங்க, பேர பிள்ளைங்க வர்றாங்க, வாப்பா நல்லா இருக்கியாப்பான்னு அப்படி தூக்கிட்டோம்னு வைங்க, உடனே எங்க பயானை கேட்கிறவங்களுக்கு நமக்கு இயல்புல என்ன வரும்? என்ன பிள்ளைய தூக்கி கொஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு, பேச சொன்னா இவர் வந்து பேச வேண்டியதானே, பேச வேண்டிய டயத்துல பிள்ளை என்ன கொஞ்சிடுறது? அவன் பிள்ளை பள்ளிவாசலுக்கு வர்றது இது நமக்கு மார்க்கத்தை கேட்கறதுக்கு ஒரு தடையா இருக்குது. பொதுவா மனுஷனா அப்படி நடப்போம். ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசல்னு வந்துட்டா அப்படி நீங்க பார்க்காதீங்க. எப்படி வெளியிடத்துல இருக்கிறப்ப திடீர்னு நாம ஒரு முக்கியமான அலுவல்ல இருந்தாலும் வேற இருந்தாலும் நம்ம பேரப்பிள்ளை வந்தா தூக்க மாட்டோமா? இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் பயான் பேசுவது மட்டுமல்ல, சில நேரங்களில் தொழுகை நடத்துகிற பொழுது உமாமா என்கிற அந்த பேத்திய அல்லாஹ்வுடைய தூதர் தோள்ல தூக்கி வச்சு மக்களுக்கு தொழுகை நடத்துவாங்க. அதுல ருக்குவுக்கு போகும்போது என்ன செஞ்சிருவாங்களா, தன்னுடைய பேத்தியை கீழே இறக்கி வச்சுட்டு ருக்குவுக்கு போவாங்க, சுஜூதுக்கு போவாங்க. திரும்ப அடுத்து நிலைக்கு வருகிற பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய பேத்தியை தோளில் தூக்கி வைத்துக் கொள்வார்கள். அப்ப இதுவெல்லாம் எதை காட்டுது? வெறுமனே இது போன்ற அந்த செய்திகளை எல்லாம் நம்முடைய மக்கள் ஆரம்ப காலத்தில் அறியாததினால் சின்ன பிள்ளை பள்ளிவாசலுக்கு வராத, தொழுகைக்கு வராத, அதையும் மீறி யாராவது ஒரு ஆள் தொழுகைக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்கன்னு வைங்க, சம்பந்தப்பட்ட ஆண்களை கடுமையாக சாடி பேசுறது. சில நேரங்களில் இரவு தொழுகை இன்னைக்கு சில இடங்கள்ல பார்க்க முடியும். இரவு தொழுகைக்கு ஒரு பெண் என்ன செய்வாங்க, கை குழந்தைய கொண்டு வர்றாங்கன்னு வைங்க, திடீர்னு கை குழந்தை அழுக ஆரம்பிச்சிருச்சுன்னா உடனே அடுத்தவங்களுக்கு கோபம் வர ஆரம்பிக்குது. ஏன் பிள்ளை வந்து இங்க அழுதுகிட்டு இருக்குது, நான் தொழுவுறதுக்கு அது இடைஞ்சலா இருக்குதே, ஏன் உங்க பிள்ளைய நீங்க வீட்டிலே வைக்க முடியாதா? பிள்ளைய வளர்ந்த பிறகு நீங்க வந்து பள்ளிவாசலுக்கு அழைச்சிட்டு வர முடியாதா என்று இது போன்ற அந்த பிள்ளைங்க வர்றதையே அதை ஒரு இடைஞ்சலாக பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்குதே. ஆனால் நீங்கள் மார்க்கத்தில் எந்த ஒரு இடத்துல பார்த்தாலும், அது தொழுகையாக இருக்கட்டும், பயான் செய்கிற ஒரு நிகழ்வாக இருக்கட்டும், பள்ளிவாசல்ல உள்ள எந்த ஒரு நிகழ்வை பார்த்தாலும் அதிலே பிள்ளைகள் வருவதை ஒரு காலத்தில் மார்க்கம் தடுக்காது. எந்த அளவுக்குனா நம்ம அதிகமாக கேள்விப்பட்ட நபிமொழி, சில நேரங்களில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் எல்லாம் ரொம்ப அதிக நேரம் தொழுக வைக்க நினைப்பேன், அப்படி தொழுக வைக்க நினைப்புல நான் தக்பீரை கட்டி விடுவேன், பின்னாடி ஒரு குழந்தையினுடைய அழுகுரலை கேட்பேன்,
அந்த குழந்தையினுடைய அழுகுரலை கேட்டவுடன் நான் அதிக நேரம் தொழ வைக்க நினைச்சாலும் நான் என்னுடைய தொழுகையை சுருக்கிக் கொள்வேன். ஏன்னா அந்த பிள்ளையை அழைத்து வந்த தாயாருடைய உள்ளம் அது பதைக்க கூடாது. எதுக்கு என் பிள்ளை அழுதுன்னு தெரியலையே, எப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிப்பாங்கன்னு தெரியலையே என்று அவங்க சொல்லிடக்கூடாதுங்கிறதுக்காக சம்பந்தப்பட்ட அந்த பெண்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அல்லாஹ்வின் தூதரே நீங்க இந்த மாதிரி வருகிற பொழுது அந்த அழுகை சத்தம் கேட்டா கொஞ்சம் தொழுகை சீக்கிரம் சுருக்கிக்கிடுங்க என்று பெண்கள் கோரிக்கை வைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த குழந்தைகளுக்காக மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவிற்கு ஒரு சலுகையாக நமக்கு காட்டி இருக்கும் பொழுது இதை நம்மளுடைய சமுதாயம் ஒழுங்கா கடைபிடித்ததுன்னு வைங்க, அடுத்தடுத்த அந்த தலைமுறைகளை நாம் ஒரு சிறந்த ஒரு தலைமுறையாக வணக்க வழிபாட்டிலேயும் மார்க்க சட்டங்களை உறுதியாக பேணக்கூடிய ஒரு தலைமுறையாக நம்ம கொண்டு வரலாம். என்றைக்கு நாம் இதை கையில் எடுக்காம இருக்கிறோமோ, பள்ளிவாசல்ல ஆண்கள் மட்டும்தான் வரணும் அல்லது பெண்கள் வரலாம், பெரியவங்க வாங்க, இளைஞர்கள் வாங்க, சின்ன பிள்ளைங்கன்னா நீங்க பள்ளிவாசலுக்கு வந்து சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க என்கிற ஒரு நிலைப்பாட்டை என்றைக்கு நாம் எடுக்க ஆரம்பிப்போமோ அவங்களுக்கு பள்ளிவாசலுடைய தொடர்பு இருக்காது, மார்க்க பயான்களுடைய தொடர்பு இருக்காது. அப்ப மார்க்க பயான்களுடைய தொடர்பு இல்லாமல் நம்மளுடைய எதிர்கால சந்ததி வளர்கிறது என்று சொன்னால் அவர்களை பண்படுத்துவது நமக்கு பெரிய ஒரு சிரமமா போயிடும். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் இதை நமக்கு ஒரு பெரிய ஒரு அடிப்படையாக பார்க்க சொல்லுகிறார்கள். பள்ளிவாசல் என்றால் அதுல எல்லா மக்களும் வரக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அதுல இவங்க தான் வரணும் இவங்க தான் வரக்கூடாதுன்னு இருக்கக்கூடாது, எல்லாரும் வரக்கூடிய இந்த ஒரு அடிப்படையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள். அடுத்து பள்ளிவாசல் விஷயமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய இன்னொரு மிக முக்கியமான ஒரு தகவல் சூரா அன்-நூர் 24வது அத்தியாயத்துல 36, 37 அந்த 2 வசனங்கள் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ, சில ஆலயங்களை, இறைவனுக்காக உள்ள ஆலயங்களை அது உயர்த்தி கட்டப்பட வேண்டும் என்று அல்லாஹ் அனுமதி கொடுக்கிறான். ஆரம்பத்தில் ஒரு பள்ளிவாசல் கட்டியிருப்ப சின்ன அளவுல இருக்கும், அதை பெரிய அளவுல நாம விரிவுபடுத்துவோமா இல்லையா, அது போன்றது விரிவுபடுத்தக்கூடிய பணிக்கு அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கிறான். நீங்க தாராளமா பள்ளிவாசல் எவ்வளவு விரிவானாலும் கெட்டிக்கிடுங்க. வயுதுகரு ஃபீ ஹஸ்முஹு, அப்படி விரிவுபடுத்துவது எதற்காகத்தான் இருக்கணும், இறைவன் அதிகம் அதிகம் நினைக்கப்படுவதற்காகத்தான் இருக்கணும். தன்னுடைய காசு பணத்தை காட்டுறதுக்காக நம்ம பள்ளிவாசலை கட்டக்கூடாது. அதை கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக கண்டிக்கிறார்கள். லா தகூமு ஸாஅ ஹத்தா யதபாஹன் நாஸு ஃபில் மஸாஜித், இந்த பள்ளிவாசல் விஷயத்துல ஒருவருக்கொருவர் பெருமை அடிக்காதவரை கியாம நாள் ஏற்படாது. கியாம நாளினுடைய அடையாளமாக பல கெட்ட விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அதுல எதையும் ஒரு விஷயமா சேர்க்கிறாங்க. சில ஆட்கள் பள்ளிவாசலையே கட்டுவாங்க, எதுக்கு கட்டணுமோ அந்த நோக்கம் அங்க இருக்காது, ஒரு பெருமைக்காக கட்டுவாங்க. உங்க தெருவுல இப்படி மினார கம்மியா இருக்குதா, உங்களை விட பெரிய மினாரா வச்சு நாங்க பள்ளிவாசலை கட்டுவோம். உங்க பள்ளியில் 1000 பேர் தொழுகிற மாதிரி நீங்க கட்டுறீங்களா, நாங்க 2000 பேர் தொழுகிற மாதிரி கட்டுவோம். 2000 பேர் தொழுகிற மாதிரி கட்டுறது தப்பு இல்ல, 2000 பேர் வரணும் இல்ல. 2000 பேர் வராம வெறும் 20 பேர் வந்தா அப்ப சும்மா ஒரு பேருக்காக எதுக்கு பள்ளிவாசல் கட்டி விட்டு, பெருமைக்காக எதுக்கு பள்ளிவாசல் கட்டி விட்டு? அதைத்தான் அல்லாஹ் குர்ஆனிலே கேட்கிறான். ஃபீ புயூத்தின் அதினல்லாஹு அன் துர்ஃபஅ, இறைவன் சில வழிபாட்டு தலங்கள் அது உயர்த்தி கட்டப்பட வேண்டும் என்பதற்கு அனுமதி வழங்குகிறான். வயுதுகர ஃபீ ஹஸ்முஹு, அந்த பள்ளிவாசலில் அல்லாஹ்வுடைய பெயர் அதிகம் அதிகம் நினைக்கப்பட வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ் தஆலா அனுமதி கொடுக்கிறான். யுஸப்பிஹு லஹு ஃபீஹா பில் குதுவி வல் ஆசால், அந்த பள்ளிவாசல்கள் என்றால் காலையிலேயும் மாலையிலேயும் அங்கே அதிகமான மக்கள் அல்லாஹ்வை துதித்து கொண்டே இருக்கணும். பள்ளிவாசலுடைய நோக்கமாக அல்லாஹ் சொல்றத பாருங்க. அதை வெறுமனே ஐவேளை தொழுகை நடக்கிறது மட்டும் அல்லாஹ் சொல்லல, காலையிலேயும் மாலையிலேயும் அதிகமான மக்கள் அந்த பள்ளிவாசலில் இருந்து கொண்டு இறைவனை துதித்து கொண்டே இருக்கணும். இன்னும் அந்த 37வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ரிஜாலுன், அந்த பள்ளிவாசலிலே சில ஆண்கள் இருக்கிறார்கள். லா துல்ஹீஹும் திஜாரத்துன் வலா பைஉன் அன் திக்ரில்லாஹ், அவர்கள் செய்யக்கூடிய வியாபாரமோ அவர்கள் செய்யக்கூடிய வணிகமோ அல்லாஹ்வை நினைப்பதை விட்டும் அவர்களை தடுத்து விடாது. வ இகாமி ஸலா வ ஈதாஇ ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுவதை விட்டும் ஜகாத்தை கொடுப்பதை விட்டும் அவங்க செய்யக்கூடிய வியாபாரம் அவங்கள தடுத்துறாது. காலையில மாலையில பள்ளிவாசல்ல துதிப்பாங்க, என்ன வியாபாரம் பார்த்தாலும் தொழுக வேண்டிய நேரத்தில் கரெக்டா நிற்பாங்க. தொழுகை அல்லாத உபரியான நேரங்கள் இருந்தாலும் அந்த உபரியான நேரங்களிலேயும் அவங்க சும்மா வெளியே எங்கேயாவது செலவழிச்சோம்னா நிறைய பாவமான காரியத்தை பண்ண வேண்டி இருக்குதுன்னு வைங்க, அப்படி கிடைக்கக்கூடிய ஓய்வு நேரங்களையும் வெளியே செலவழிக்காமல் பள்ளிவாசலில் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு யகாஃபூன யௌமன்,
அவர்கள் ஒரு அந்த மறுமை நாளை பயப்படக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள். எப்படிப்பட்ட மறுமை நாள்? தத்தகல்லபு ஃபீஹுமுல் குலூபு வல் அப்சார், உள்ளங்களும் பார்வைகளும் நிலைக்குத்தி இருக்குமே, அந்த மறுமை நாளை பயந்தவர்களாகவும் அவர்கள் இருப்பார்கள். அப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி என்ன? நாம எவ்வளவு பெரிதாக பள்ளிவாசலை கெட்டிக் கொள்ளலாம். பள்ளிவாசலை கெட்டுவது மார்க்கத்தில் தவறல்ல. அதற்காக எவ்வளவு லட்சங்களை வேண்டுமானாலும் செலவு செய்து கொள்ளலாம், அதிலேயும் மார்க்கத்தில் தவறல்ல. ஆனால் அந்த பள்ளிவாசல்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ்வை அதிகம் துதிக்கப்படக்கூடிய ஒரு இடமாக இருக்குதா? இறைவனை நினைவு கூறக்கூடிய ஒரு இடமாக இருக்குதா? வெறுமன ஐவேளை தொழுகையையும் தாண்டி இதர நேரங்களிலேயும் பள்ளிவாசலில் இருந்து அல்லாஹ்வை அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை படிப்பது, அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுவது, இது போன்ற விஷயங்கள் இருக்குதா? இத மார்க்கம் நமக்கு ஒரு அடிப்படையிலேயே நமக்கு சொல்லி காட்டுதுங்க. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதே கருத்தை நமக்கு ஒரு நபி மொழியிலே உணர்த்தி காட்டுகிறார்கள். நாமெல்லாம் அதிகமாக கேள்விப்பட்ட ஒரு செய்தி தான் சஹீஹ் முஸ்லிமில் 687வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். அனஸ் இப்னு மாலிக் அவங்க சொல்றாங்க, ஒரு முறை நாங்க எல்லாருமே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்பட நாங்க எல்லாருமே பள்ளிவாசல்ல இருந்தோம். அப்படி பள்ளிவாசல்ல இருந்த நேரத்துல இது ஜாஅ அராபியுன், ஒரு கிராமவாசி ஒருவர் வந்தார். வந்து ஃபகாம யபூலு ஃபில் மஸ்ஜித், அவர் பள்ளிவாசலிலேயே சிறுநீர் கழிக்க ஆரம்பித்து விட்டார். அன்னைக்கு அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசலுங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய அளவுல இருக்குமா? முன்னாடி பாத்தீங்கன்னா பேரித்த மரத்தை அதனுடைய தண்டுகளை நட்டி வைத்து இப்படி சிம்பிளாகத்தான் பள்ளிவாசல் இருக்கும். அப்ப இது கொஞ்சம் ஒரு நிழல் தரக்கூடிய ஒரு இடமா இருக்கே நினைச்சு அவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார். வந்து விட்டு என்ன செய்து விடுகிறார்? பள்ளிவாசலிலே சிறுநீரையும் கழிக்கிறார். இப்படி இதை பார்க்கக்கூடிய அந்த நபித்தோழர்களுக்கு கடுமையான கோபம் வருது. நம்ம அல்லாஹ்வை வணங்குறதுக்காக ஒரு பள்ளிவாசலை கட்டினா அந்த பள்ளிவாசலுக்குள்ளேயே இப்படி சிறுநீர் கழிக்க ஆரம்பிக்கிறாரு என்று அதை பார்த்த நபித்தோழர்களுக்கு கடுமையாக கோபம் வருகிற பொழுது அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபித்தோழர்களை ஆசுவாசப்படுத்துகிறார்கள். நீங்க கோபப்படாதீங்க, அவங்களுக்கு இது பள்ளிவாசல்னு தெரியாது, தெரியாம தான் அவங்க இந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிட்டாங்க, நீங்க பொறுமையா இருங்க என்று பொறுமையாக இருக்க சொல்லுகிறார்கள். அப்படி பொறுமையாக இருக்க சொல்லிட்டு அவர் சிறுநீர் கழித்து முடித்தவுடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபரை தன்னிடம் வர சொல்லுகிறார்கள். அப்ப சஹாபாக்களும் அந்த நபரை அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அழைத்து வருகிற பொழுது அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நபருக்கு ஒரு அழகான ஒரு அறிவுரையை சொன்னார்கள். பள்ளிவாசல்ல என்ன, எதுக்காக நாங்க இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறோம்? ஏன்னா அவருக்கு இந்த பள்ளிவாசல்னு தெரியாது. அந்த பள்ளிவாசலை என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, எதற்காக இந்த கட்டடம் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இன்ன ஹாதிஹில் மசாஜித், நாங்க இப்படி உலகத்தில் அல்லாஹ்வை வணங்குவதற்காக சில பள்ளிவாசல்களை கட்டுறோமே, அந்த பள்ளிவாசல் என்பது லா தஸ்லுஹு லி ஷைஇன் மின் ஹாதல் பௌலி வலல் கதர், நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க செஞ்ச மாதிரி இப்படி யூரின் போறதுக்காக சிறுநீர் கழிக்கிறதுக்காக இதுக்காக நாங்கள் ஏற்பாடு செஞ்ச ஒரு கட்டடம் கிடையாது. இன்னமா ஹிய, இந்த பள்ளிவாசலை நாங்கள் கெட்டி இருப்பதெல்லாம் லி திக்ரில்லாஹி அஸ்ஸ வஜல், எங்களை படைச்ச அல்லாஹ் இருக்கிறான்ல, கண்ணியமிக்க அல்லாஹ் இருக்கிறானே, அந்த அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைவு கூறுவதற்காக நாங்கள் இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறோம். வஸலா, இறைவன் எங்களுக்கு கடமையாக்கி இருக்கிற, இறைவன் எங்களுக்கு உபரியாக தந்திருக்கிற அந்த தொழுகையை நிலைநாட்டுவதற்காக இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறோம். வகிராஅத்தில் குர்ஆன், இறைவன் எங்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய அந்த வேதத்தை நாங்கள் படிப்பதற்காக இந்த பள்ளிவாசலை கட்டி இருக்கிறோம். இது நாங்க சும்மா பொழுதுபோக்குக்காக கட்டல, அல்லது யூரின் போறதுக்காகவோ மலம் போடுவதற்காகவோ அல்லது இந்த உலகத்தினுடைய இதர தேவைகளுக்காகவும் இந்த இடத்தை நாங்க கட்டல. இந்த இடத்தை நாங்கள் நிர்மாணித்த நோக்கமே எங்களுக்கு நாங்க அல்லாஹ்வை அதிகம் அதிகம் நினைக்கணும், எங்களுக்கு கடமையாக்கப்பட்ட அதே மாதிரி எங்களுக்கு வலியுறுத்தி சொல்லப்பட்ட தொழுகையை நிலைநாட்டணும், குர்ஆனை இங்கிருந்து நாங்க அதிகமாக ஓதணும், இப்படி அந்த இறை தொடர்புல இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இது போன்ற அந்த ஆலயத்தை எழுப்பியிருக்கிறோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர். ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் அது வெறுமனே தொழு வைக்கக்கூடிய ஒரு இடமாக மட்டும் இருக்கக்கூடாது, அங்கே அல்லாஹ் தஆலா எல்லா நேரத்திலேயும் நினைவு கூறப்படக்கூடிய ஒரு நிலை அங்கே இருக்க வேண்டும். அது காலையா இருக்கட்டும், மாலையா இருக்கட்டும், தொழுகையினுடைய வக்து டைமா இருக்கட்டும், தொழுகை அல்லாத ஒரு நேரமா இருக்கட்டும், எல்லா டயத்திலேயும் அந்த பள்ளிவாசல்ல இது போன்ற அந்த வணக்க வழிபாடுகள் இருக்கணும். இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் இன்னொரு நபிமொழியிலேயும் நமக்கு குறிப்பிடுகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே 662வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், மன் கதா இலல் மஸ்ஜிதி அவ் ராஹ, யார் ஒருவர் காலையிலேயும் மாலையிலேயும் பள்ளிவாசலுக்கு போய் வருவாரோ, ஐவேளை தொழுகைக்கு போய் வருவாரோன்னு ரசூலுல்லாஹி சொல்லல,
காலையில் எனக்கு டைம் கிடைக்குதா, நான் பள்ளிவாசலுக்கு அந்த நேரத்தை செலவழிக்கணும். மாலையில் எனக்கு டைம் கிடைக்குதா, நான் அந்த நேரத்தை பள்ளிவாசல்ல செலவழிக்கணும். இப்படி காலையிலேயும் மாலையிலேயும் யார் பள்ளிவாசலுக்கு போய் வருவாரோ, பள்ளிவாசலில் பள்ளிவாசல போனா நம்ம சும்மா அங்க தூங்குறதுக்காக போக மாட்டோம், வணக்க வழிபாடு போன்ற மார்க்கம் சொல்லக்கூடிய நல்ல விஷயத்தை செய்யறதுக்கு தான் போவோம். அப்ப இப்படி யார் போய் வருகிறாரோ, அஅத்தல்லாஹு லஹு நுஸலஹு மினல் ஜன்னா, அவருக்கு அல்லாஹு தஆலா மறுமையில் அவர் சொர்க்கம் போவாரே, அந்த சொர்க்கத்தில் அல்லாஹ் அவருக்குன்னு ஒரு தங்குமிடத்தை தயார் பண்ணுவானே, அவன் நமக்கு அல்லாஹ் தஆலா சில வசிப்பிடத்தை வச்சிருப்பான்ல, அப்ப அந்த வசிப்பிடத்தை இறைவன் தயார் செய்வான். எந்த அளவிற்கு? குல்லமா கதா அவ் ராஹ, அவர் காலையிலேயும் மாலையிலேயும் எவ்வளவு நேரத்தை அந்த பள்ளிவாசலிலே செலவழிக்கிறாரோ, அப்படி பள்ளிவாசலில் செலவழிக்கக்கூடிய அந்த நேரங்களை எல்லாம் அல்லாஹ் அந்த டயத்துல அவர் சொர்க்கத்துல, இப்ப இங்க பள்ளிவாசல 1 மணி நேரத்தை செலவழிக்கிறோம்னு வைங்க, அந்த 1 மணி நேரமாக அந்த அடியானுக்காக இறைவன் மறுமையில சொர்க்கத்தில் அவனுடைய தங்குமிடத்தை தயார் செய்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப நம்ம அந்த இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய இறை ஆலயம் என்பது, அந்த இறை ஆலயத்தில் நாம கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்பது ஐவேளை தொழுகை நடத்தப்படக்கூடிய இடமாக மட்டும் இருக்கக்கூடாது. அனைத்து மக்களும் எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் தங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரங்களை வணக்க வழிபாடு போன்ற அந்த உபரியான வணக்கங்களை செய்வதற்காக, இறைவனை அதிகம் அதிகம் பெருமைப்படுத்துவதற்காக, இறைவனுடைய வேதமான அந்த குர்ஆனை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு இடமாக, இது போன்ற அந்த பெர்பஸ்க்காக பள்ளிவாசல்கள் பயன்படுத்தப்படணும். அல்லாஹ் தஆலா தெரியப்படுத்துறான்ல. ஆனா இன்னைக்கு நம்மளுடைய எல்லா இடங்களிலும் அப்படி நடக்குதா? தமிழகத்தில் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்குதோ, அது சுன்னத் ஜமாத் பள்ளியா இருக்கட்டும், அது யாருடைய பள்ளியா இருக்கட்டும், எல்லா இடங்களிலேயும் இறைவன் சொல்லக்கூடிய அந்த சட்டதிட்டங்களை நாம் முறையாக கடைபிடிக்கிறோமா? அதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதே மாதிரி அந்த பள்ளிவாசல்ல வணக்க வழிபாடுகளையும் தாண்டி இந்த சமுதாயத்தை மார்க்க அடிப்படையில் பண்படுத்த வேண்டும் என்று சொன்னால், இந்த சமுதாயத்தை இஸ்லாமிய சட்டதிட்டங்களில் பக்குவப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், அவர்களுக்கு மார்க்க அறிவுரைகள் சொல்லக்கூடிய ஒரு இடமாக, மார்க்க அறிவுரையிலேயே ஒரு சமுதாயத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு இடமாக பள்ளிவாசல்கள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹ் காலத்துல வெறும் 10 ஆண்டு தானங்க, மதீனாவுல ரசூலுல்லாஹ் 10 வருஷம் தான் இருந்தாங்க. அந்த 10 ஆண்டு காலத்துல மக்காவுல 13 வருஷம் இருக்கும்போது என்ன மாற்றத்தை அல்லாஹ்வின் தூதரால் காண முடியலையோ, அது போன்ற விஷயங்களை வெறும் 10 வருஷத்துல அந்த சமுதாயத்தையே டோட்டலாக ரசூலுல்லாஹ் மாத்தி காட்டினாங்களே, அவ்வளவு மாற்றங்களும் எப்படி அல்லாஹ்வின் தூதரால் மாற்ற முடிந்தது? எல்லாமே ஒருவருடைய உள்ளத்துல மார்க்கத்தை கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு அல்லாஹ்ட்ட தான் இருக்குது. எல்லாமே இறைவனுடைய கையில் இருந்தாலும் அந்த சமுதாயத்தை அந்த மார்க்க அடிப்படையிலே வார்த்தெடுப்பதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் பேணிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? எப்போதெல்லாம் அந்த சமூகம் பள்ளிவாசல்ல இருப்பாங்களோ, அதில் அல்லாஹ்வின் தூதருக்கு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவங்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு நம்மளுடைய பள்ளிவாசல்கள் என்ன நடந்துகிட்டு இருக்குது? பயான் என்று சொன்னாலேயே ஜும்மா பயான்கள் மட்டும்தான் நடக்கின்றன. மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய, மார்க்க உபதேசம் சொல்லக்கூடிய ஒரு இடம் என்று ஒரு டைம்னு சொன்னாலேயே நாம எந்த டயத்தை மட்டும் தான் பயன்படுத்துறோம்? வெள்ளிக்கிழமையில் இருக்கிற ஜும்மா தொழுகை மட்டும் தான் பயன்படுத்துறோம். ஜும்மா தொழுகையை தாண்டி இதர நாட்கள்ல இந்த சமுதாயத்தை பண்படுத்துவதற்காக நாம் எவ்வளவு நேரத்தை ஒதுக்குறோம்? அந்த மர்கஸ்களை நடத்தக்கூடிய நிர்வாகத்தினர்களும் பள்ளிவாசலை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களும் அந்த விஷயத்துல கவனம் எடுக்கிறது இல்ல. அந்த பகுதியில் உள்ள முஸ்லிம்களும் சரி, அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க கவனம் எடுக்காம இருந்தாலும், நீங்க இப்படியே இருந்தா நாங்க எப்படி மார்க்கத்தை படிக்கிறது? எங்களுக்கு மார்க்கத்தை படிக்கிறதுக்கு ஒரு நாள் ஒதுக்குங்க, பள்ளிவாசல்ல குறிப்பிட்ட ஒரு நாளுக்கு வர்றோம், எங்களுக்கு வாய்ப்புள்ள நாட்கள்ல நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு மார்க்க அறிவுரையை சொல்லுங்க என்று நாமளா விரும்பி கேட்கிற அளவுக்காவது நாம இருக்கிறோமா? நாமளும் இப்ப எதையும் விரும்பி கேட்கறது இல்லை. பள்ளிவாசல ரன் பண்ணக்கூடியவங்களும் ஜும்மா பயான தாண்டி இதர விஷயங்களை செய்யறது இல்லை. அதெல்லாம் இன்னும் சில பள்ளிவாசல்கள்ல செய்யறதா இருந்தா தாலிம் கிதாப் உட்கார்ந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஃபஜ்ர் தொழுகை முடிச்சிட்டு சில பள்ளிவாசல் என்ன செய்வாங்க, அமல்களின் சிறப்பு என்று சொல்லி தாலிம் கிதாபை உட்கார்ந்து படிப்பார்கள். அது என்னப்பா தாலிம் கிதாபு? அமல்களின் சிறப்பு என்று சொன்னால் அது என்ன அமல்களின் சிறப்பு? அமல்களுடைய சிறப்பை அல்லாஹ் சொல்லி இருக்கணுமா இல்லையா? அல்லாஹ் சொல்லக்கூடிய குர்ஆன் வசனத்தை சொல்ல மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய அந்த நபி மொழியில பல அமல்களுடைய சிறப்பை சொல்றாங்க, அதை மேற்கோள் காட்ட மாட்டார்கள். அந்த மகான் அப்படி இருந்தார்,
இந்த மகான் இப்படி இருந்தார், கபருக்குள்ளேயே தொழுகக்கூடியவராக இருந்தார். கபூர்ல தொழுகிறதுக்கு அல்லாஹ் தஆலா கடமையாக்கல. நமக்கு தொழுகைங்கிறதே உயிரோடு இருக்கும் பொழுதுதான். என்னைக்கு நமக்கு இந்த உலகத்தை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிட்டோமோ அதற்கடுத்தெல்லாம் நம்ம தொழுக முடியாது. ஆனா இந்த மகன் கபருக்குள் தொழுதுகிட்டு இருந்தாரு, இந்த மகன் தொழுகையிலே ரொம்ப அதிகமா நீடித்துக்கிட்டு இருந்தாரு என்று மார்க்கத்தில் இல்லாத பொல்லாத செய்திகளை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடமாக பயன்படுத்துறாங்களே. ஒண்ணு அறவே ஜும்மாவை தாண்டி எதையும் பேச மாட்டேங்கிறாங்க, அல்லது அப்படி பேசினாலும் மார்க்க தகவலை முறையாக எடுத்து சொல்லாமல் மக்களை தவறான முறையில வழிகாட்டக்கூடியவங்களா இருக்கிறாங்களே. அல்லாஹ்வுடைய தூதர் அதை செய்யவில்லை. சஹீஹுல் புகாரியில 474வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபு வாக்கித் அல் லைசி என்று சொல்லக்கூடிய நபி தோழர் இந்த செய்தியை அறிவிக்கின்றார்கள். பைனமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித், ஒருமுறை அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலிலே எங்களோடு இருந்து கொண்டிருந்தார்கள். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் ஃபஅக்பல ஸலாஸத்து நஃபரின், 3 நபர்கள் அந்த சபைக்கு வந்தார்கள். அந்த சபைக்கு வந்துட்டு ஃபஅக்பல இஸ்னானி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 3 பேர்ல 2 ஆள் அந்த சபையில வந்து கலந்து கொள்ளக்கூடியவராக இருந்தார். வ ذهب வாஹிதுன், இன்னொரு ஆளோ அந்த சபையில உட்காராம போயிட்டாரு. அப்ப அந்த பயான்ல உட்காராம போனதுல இருந்தே இது எந்த பயான் இல்லைன்னு விளங்குது, ஜும்மா பயான் இல்லைன்னு விளங்குது. ஏன்னா ஜும்மா பயான் நம்ம என்ன செஞ்சாகணும், எப்ப இமாம் மிம்பர்ல ஏறுறாங்களோ கண்டிப்பா அதுக்கு முன்னாடியே பள்ளிக்கு வந்தாகணும். இமாம் அந்த பயானை முடிக்கந்தன்னே கண்டிப்பா நம்ம அதில் உட்கார்ந்தாகணும். அதற்கடுத்து 2 ரக்காயத்தையும் கண்டிப்பா நம்ம தொழுதாகணும். அப்ப அந்த 3 நபர்கள்ல 2 பேர் வந்து உட்கார்ந்ததுல, ஒரு ஆள் உட்காராம போனதுல, இது அனைத்தையும் வச்சு பார்க்கிற பொழுது இது ஜும்மா பயான் அல்லாம இதர நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த ஒரு பயானை குறிக்கிறது. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் பேசுறப்பயே இந்த 3 பேருடைய செயல்களையும் கவனித்து விடுகிறார்கள். கவனித்து விட்டு கடைசியாக சொல்லுகிறார்கள், அலா உஹ்பிருக்கும் அனி ஸலாஸா, நான் இப்படி பயான் பேசுறப்போ ஒரு 3 பேரை கவனிச்சேன், அவங்கள பத்தி நான் உங்களுக்கு சொல்லி தரட்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டுவிட்டு சொல்லுகிறார். அம்மா அஹதுஹும், அந்த 3வரில் ஒருவர் அந்த உரையில ரொம்ப ஆர்வத்தோடு வந்து உட்கார்ந்துகிட்டார். முன்னாடி ஒரு இடம் காலியா இருக்கிறப்ப ரொம்ப கவனமாக கேட்கணுங்கிறதுக்காக தன்னுடைய கவனத்தை முழுக்க முழுக்க அந்த உரையிலேயே அவர் செலுத்திக் கொண்டார். ஃபஆவா இலல்லாஹ், அவர் தன்னை அல்லாஹ்விடத்திலேயே ஒப்படைக்கக்கூடியவராக இருந்தார். ஃபஆவாஹுல்லா, அல்லாஹ்வும் அந்த அடியாரை அரவணைத்து விடுகிறான். அல்லாஹ்வும் அவர் அரவணைச்சு என் செய்தியை கேட்கறதுக்காக வந்திருக்கிறல்ல, ரொம்ப ஆர்வத்தோடு இருக்கிறல்ல, நான் இந்த செய்தி உன் உள்ளத்துல கரெக்டா பதிய வச்சிடுறேன் என்று அல்லாஹ்வும் அந்த அடியானை அரவணைக்கிறான். வ அம்மல் ஆகரு, அந்த 2வது நபரோ ஃபஸ்தஹியா, அந்த உரையில உட்கார்ந்தாரு, ஆனா ஏனோ தானோன்னு கவனம் இல்லாம கொஞ்சம் ஒரு பொடுபோக்குத்தனத்துல உட்கார்ந்தாரு. அப்படி உட்கார்ந்த நபருக்கு ஃபஸ்தஹியல்லாஹு மின்ஹு, அல்லாஹ்வும் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கிறதுல அவங்க எந்த இன்ட்ரெஸ்ட்ல இருக்கிறாங்களோ அதே அளவுக்கு அல்லாஹ் அந்த செய்தியை கொண்டு போய் சேர்ப்பான். அவங்க இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சு சும்மா உட்கார்ந்து இருக்கிறாங்கன்னு வைங்க, சரி ஏதோ பயானு உட்கார்ந்தா நன்மை அப்படி ஏனோதானு உட்கார்ந்தா அங்க சொல்லப்படக்கூடிய தகவலும் அவருக்கு ஏனோதானு போய் பதியுமே ஒழிய ஆணித்தரமாக அவருடைய உள்ளத்துல பதியாது. அடுத்து அந்த 3வது நபரை பற்றி குறிப்பிடுகிறார்கள். அம்மல் ஆகர், அந்த மற்றொருவரோ ஃபஅரல, அந்த சபையவே உட்காராமல் அவர் புறக்கணித்து சென்றார். ஃபஅரலல்லாஹு அன்ஹு, அல்லாஹ்வும் அவருக்கு அந்த தகவலை கொண்டு போய் சேர்க்காமல் அல்லாஹ்வும் அவரை புறக்கணித்து விடுகிறான். அப்ப இது போன்ற பள்ளி வாசல்களில் சொல்லப்படக்கூடிய இந்த செய்திகளை யார் ஆர்வத்தோடு கேட்க வருகிறார்களோ அல்லாஹ் அவருடைய உள்ளத்தில் அந்த செய்தியை போடுவதற்கு பொறுப்பேற்கிறான். யார் வந்து இதுல ஒரு பொடுபோக்குத்தனமா உட்கார்ந்து இருப்பாங்க, ஆனா பெரிய அளவுல கவனம் இல்லாம இருக்கிறாங்களோ அல்லாஹ்வும் அதே நிலையில தான் அந்த தகவலை கொண்டு போய் சேர்ப்பான். யார் இதுல ரொம்ப எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாம நான் தொலை வந்தேன், தொழுதுட்டு நான் பாட்டுக்கு போறேன், நான் எதுக்கு பயான்ல உட்கார்ந்து இருக்கணும், ஜும்மா பயான கண்டிப்பா உட்கார்ந்து ஆகணும், இதெல்லாம் சும்மா நீங்க நடத்துறது தானே என்று சொல்லி இது போன்ற அந்த பள்ளியில் நடைபெறக்கூடிய அந்த அறிவுரைகளை யார் புறக்கணித்து விட்டு செல்வாரோ அப்படி புறக்கணித்து விட்டு செல்லக்கூடியவரை அல்லாஹ்வும் புறக்கணித்து விடுவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்களே. அப்ப இந்த நபிமொழியில நமக்கு தெரியக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், பள்ளிவாசல் என்று சொன்னால் அது ஐவேளை தொழுகை மட்டும் நடைபெறக்கூடிய இடமாக, அதே போல வெள்ளிக்கிழமை மட்டும் மக்களை பண்படுத்தக்கூடிய உரையை ஆற்றக்கூடிய ஒரு இடமாக அந்த பள்ளிவாசல் இருக்கக்கூடாது. அதை தாண்டி ஆண்களுக்கு எப்போது ஃப்ரீ டைம் இருக்குதோ அவர்களை உட்கார வைத்து மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். பெண்களுக்கு எப்போது மார்க்கத்தை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைக்குதோ அவர்களை அந்த பள்ளியில் வைத்து மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும்.
அதே போல சிறுவர்கள், இளைஞர்கள், அவர்களுக்கு எப்போது இந்த மார்க்கத்தை சொல்வதற்கான நேரங்கள் இருக்கிறதோ அந்த டயத்தில் அவர்களை வைத்து மார்க்கத்தை சேர்க்கக்கூடிய ஒரு இடமாக இருக்கணும். இப்படி அனைத்து சந்தர்ப்பங்களிலேயும் தன்னுடைய இறைவனுடைய கொள்கையை மக்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு இடமாகவும் பள்ளிவாசல் இருக்க வேண்டும் என்பதை இஸ்லாம் எதிர்பார்க்கிறதே. இதுவெல்லாம் அந்த இறையச்சத்தில் அடங்கும். இறையச்சத்தின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்பட்ட பள்ளின்னு அல்லாஹ் தன்னுடைய தூதருக்கு சொல்றான்ல. ஒரு பள்ளிவாசல் என்று சொன்னால் அது தொழுகையை தாண்டி, இறைவனை நினைக்கக்கூடிய செயல்களை தாண்டி இது போன்ற மார்க்க அறிவுரைகளையும் கேட்கக்கூடிய ஒரு இடமாக இருக்க வேண்டும் என்கிற சட்டத்திட்டத்தையும் அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப இதுவெல்லாம் பள்ளிவாசல்கள்ல கரெக்டா இருக்குதா? அத மக்களும் இந்த விஷயத்துல கூடுதல் கவனம் எடுக்கணும். ஒவ்வொரு பள்ளியையும் ரன் பண்ணக்கூடிய அந்த நிர்வாகத்தினர்களும் இதுல கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுக்கணும். சரி, அடுத்து பள்ளிவாசல்கள்ல செய்யக்கூடாத காரியங்கள் அப்படின்னா என்னென்ன அப்படின்னு எடுத்து பார்த்தா அதுலயும் நிறைய விஷயங்கள் நம்ம இருக்குதுங்க. இன்னைக்கு நாம அதுலயும் ரொம்ப பொடுபோக்குத்தனமாக நிறைய இருந்துகிட்டு இருக்கிறோம். அதுல செய்யக்கூடாத விஷயங்கள்னு பார்த்துட்டா பள்ளிவாசல்கள்ல தேவையற்ற சத்தங்களை உயர்த்துறது, அதை நாம் கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்மளால அப்படி இருக்க முடியுதா? குறிப்பா அந்த ரமலான் மாதத்துல எடுத்து பார்த்துக்கிடுங்களேன். இதுல கூட நம்மளுடைய பெண்கள் தொழுகைக்கு வர்றாங்க. பல இடங்கள்ல நீங்க பார்க்கலாம். பெண்கள் தொழுகைக்கு வர்றப்ப இமாம் 8 ரக்காயத்து இரவு தொழுகை நடத்துவாங்கல்ல, அதுல ஒரு 2 ரக்காயத்து முடிச்சுட்டு ஒரு சின்ன ஒரு கேப் ஒன்று வச்சிருப்பாங்க. எதுக்கு அந்த சின்ன கேப்பு? சரி, யாராவது துவா செய்ய நினைக்கிறாங்கன்னா துவா செஞ்சுக்கட்டும், யாராவது திக்ரு செய்ய நினைக்கிறாங்கன்னா திக்ரு செஞ்சுக்கிட்டட்டும். இன்னும் அந்த டயத்துல இமாமி என்ன செஞ்சுக்குவாரு, அடுத்து ஓதக்கூடிய சூறாவை ஒருக்கா ரீகால் பண்ணிக்குவாரு. அவர் அதையும் ஒருக்கா ஓதி பார்த்துக்கிட்டு அவர் தொழுகை நடத்திக்குவாரு. அப்ப இப்படி ஒரு சின்ன ஒரு கேப்பு கிடைச்சா அதுல அழகா துவா செய்யலாம், திக்ரு செய்யலாம். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? நம்ம பெண்கள் இன்னைக்கு அந்த நேரங்கள்லையும் பேச்சு ரொம்ப கடுமையா இருக்குது. பள்ளிவாசலே தொழுகைக்கு தான் வர்றாங்க, நன்மை எதிர்பார்த்து தான் இரவு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வர்றாங்க. அப்படி இரவு தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வந்துட்டு சலான் கொடுத்து முடிச்சு ஒரு கொஞ்சம் டைம் கிடைச்சிட்டா போதும், பக்கத்துல உள்ள பெண்கள்கிட்ட பெருநாளுக்கெல்லாம் ட்ரெஸ் எடுத்தாச்சா, எந்த ட்ரெஸ்ஸை எடுத்தீங்க, எவ்வளவு காசு கொடுத்து எடுத்தீங்க, எந்த மாடல்ல எடுத்தீங்க, இப்படி முழுக்க முழுக்க இது போன்ற பேச்சுக்களே சில நேரங்கள் அடுத்த பெண்களை கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு, இந்த அளவுக்கு சலசலப்பா இருந்தா நாங்க எப்படி துவா செய்ய முடியும்? இந்த அளவுக்கு இவங்க சலசலப்போடு அடுத்தவங்களோட பேசிக்கிட்டு இருந்தா தொழுகையில மட்டும் அமைதியா இருந்துட்டு மற்ற நேரத்தில் சலசலப்போடு இருந்துக்கிடலாமா? ஒரு கூச்சல் போடக்கூடிய நபர்களாக நாம் இருந்துக்கிடலாமா? இவங்க இப்படி செய்யறது எங்களுக்கு இபாதத்தை செய்ய முடியறது இல்ல. இன்னும் சில இடங்கள்ல பயான் பேசுகிற பொழுது இந்த மாதிரியான காரியம் நடந்துகிட்டு இருக்குதான். பயான் இப்படி ஒவ்வொரு இரவு தொழுகை முடிச்சு கொஞ்சம் டைம் ஒதுக்கி இருப்போம்ல, அப்படி ஒதுக்கக்கூடிய நேரத்துல நாம என்ன செய்வோம், எப்படியாவது பல தகவலை மக்களுக்கு சொல்லணுங்கிறதுக்காக கத்தி பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம பேசக்கூடிய சத்த கீழே உள்ள ஆட்களுக்கு கேட்காத விதத்துல பெண்கள் அவங்களுக்குள்ள பேசுறாங்கன்னு சொன்னா அப்ப இப்படி கூச்சலிடக்கூடிய நம்மளுடைய அந்த உலக விஷயங்களை எல்லாம் பேசக்கூடிய ஒரு இடமாவ அந்த பள்ளிவாசல் நம்ம வைக்கணும். இது குறித்து மார்க்கம் நமக்கு சொல்லக்கூடிய தகவலை தெரியாமத்தான் இருக்கிறோம். நீங்கள் பார்க்கலாம், சஹீஹ் முஸ்லிம்ல 1002வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு நபிமொழி அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் என்கிற நபித்தோழர் அறிவிக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், லி எலியனி மின்கும் உலில் அஹ்லாமி வன்னுஹா. நான் தொழுகை நடத்துகிற பொழுது அந்த தொழுகையில முதல் சஃப்ல நிக்கிறது யார் அதிகமான செய்திகளை அறிந்தவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க எனக்கு அடுத்தபடியாக நிற்கட்டும். அந்த தொழுகையினுடைய சஃபர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இமாம் ஒரு ஆள் நிப்பாங்க, நான் தொழுகை நடத்துவேன், எனக்கு பின்னாடி இந்த முதல் சஃப்ல யாரு நிக்கணும், இந்த மார்க்க சட்டங்களை யார் ரொம்ப அதிகமா தெரிஞ்சிருக்கிறாங்களோ, குர்ஆனுடைய வசனங்களை யார் அதிக மனப்பாடம் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்க இதுக்கு அடுத்து நிக்கணும் என்று சொல்லிவிட்டு சும்மல்லதீன எழுனகும், பிறகு அதற்கடுத்து அறிஞ்சவங்க அதற்கடுத்து அறிஞ்சவங்க என்று இப்படி நீங்க சஃப்களை நின்னுக்கிடுங்க அப்படின்னு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு வார்த்தையை குறிப்பிடுகிறார்கள், வ ஈயாக்கும் வ ஹைஷாத்தில் அஸ்வாக். கடைகள்ல நின்று கூச்சல் போடுவீங்களே, இன்னைக்கு மார்க்கெட்லாம் பாருங்களேன், ஒரு பக்கம் அங்க காய்கறிக்காரன் கத்திக்கிட்டு இருப்பான், தக்காளி 20 தக்காளி 20 கத்தரிக்காய் 10, அவன் ஒரு பக்கம் கத்துவான், நம்ம ஆட்கள் இவங்க ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருப்பாங்க. மார்க்கெட்டுன்னு போனாலேயே, கடை வீதின்னு போனாலேயே அங்க எப்படி தேவையற்ற அந்த கூச்சல்கள் வந்துகிட்டு இருக்குதோ, ஒரே சத்தமா கடந்துகிட்டு இருக்கும். இது போன்ற அந்த கடை வீதிகள்ல கூச்சல் இடுவீங்களே, கடை வீதிகளில் சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பீங்களே, இந்த மாதிரி நீங்கள் பள்ளிவாசல்ல நீங்கள் செய்வதை விட்டும் வையாக்கும் வஹைஷாத்தில் அஸ்வாக், கடை வீதிகளில் கூச்சலிடுவதை போல பள்ளியிலிருந்து கூச்சலிடுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். அப்ப எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பள்ளிவாசல்னா நாம தொழுதாலும் சரி
தொழுது முடிச்சு சும்மா உட்கார்ந்தாலும் சரி, அந்த சந்தர்ப்பத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, தேவையற்ற விஷயங்களை பேசி சிரிச்சு. இன்னைக்கு சில ஆட்கள் சலாம் கொடுத்து முடிச்சுட்டாலேயே ஆண்களும் பக்கத்தில் உள்ள அப்பதான் நாம் என்ன செய்வோம், அவங்களோட வியாபாரத்தை பத்தி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அதே இது இப்ப இந்த பெருநாள்லாம் வருதுன்னு வைங்க, எப்ப நீங்க ஊருக்கு போறீங்க, எங்க நீங்க டிக்கெட் போட்டீங்க, ஏன் ஊருக்கு போறதை கேட்கறதுக்கு வேற இடமே இல்லையா, அவங்க டிக்கெட் போட்டதை கேட்கறதுக்கு வேற சபையே இல்லையா, எல்லாம் பள்ளிவாசல உட்கார்ந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறாமே. இந்த மாதிரி செய்வதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும். இன்னும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு நபிமொழி சுனன் அபூதாவுத் என்கிற ஹதீஸ் கிரந்தத்தில் 1334வது செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. இஅ்தகஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபில் மஸ்ஜித். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் பள்ளிவாசலிலே இஅ்திகாஃப் இருந்தார்கள். இன்ஷாஅல்லாஹ் அந்த இஅ்திகாஃபினுடைய விஷயத்தை நாளைக்கு நம்ம சொல்ல இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு பள்ளிவாசல் என்ன செய்றாங்க, இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். அப்படி இஅ்திகாஃப் இருக்கிற பொழுது ஃபஸமிஅஹும் யஜ்ஹரூன பில் கிராஆ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அந்த பள்ளிவாசல்ல ஒரு சப்தத்தை கேட்கிறார்கள். அதுவும் என்ன சப்தம், உலக விஷயத்தை பேசுறது இல்ல, குர்ஆனை படிக்கிறது இருக்குதா இல்லையா, அந்த குர்ஆனை ரொம்ப சத்தம் போட்டு படிக்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செவியுறுகிறார்கள். அப்படி செவியுற்ற உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு கூடாரத்துல தான் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறாங்க. இந்த சப்தத்தை என்ன குர்ஆன் ஓதுற சத்தம் ரொம்ப இந்த அளவுக்கு அதிகமா இருக்குதே அப்படின்னு கேட்டுட்டு ஃபகஷஃப சித்ர், அல்லாஹ்வுடைய தூதர் அந்த திரையை விளக்குகிறார்கள். திரையை விலக்கி விட்டு சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன குல்லக்கும் முனாஜின் ரப்பஹு, நீங்கள் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வோடு உரையாடி கொண்டு இருக்கிறீர்கள். யாரோ சில ஆட்கள் குர்ஆனை சத்தம் போட்டு ஓதுறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்க சத்தம் போட்டு ஓதுறது ஏதோ நீங்க மட்டும் அல்லாஹ்வோடு தொடர்புல இருக்கிறத நினைக்காதீங்க. இன்ன குல்லக்கும் முனாஜின் ரப்பா, உங்களில் ஒவ்வொருவருமே அல்லாஹ்வோடு தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கிறீர்கள். ஃபலா யுதியன்ன பஅதுக்கும் பஅதா, அப்படி இருக்கிறப்ப நீங்க அடுத்தவங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் கொடுத்துறாதீங்க. நீங்க சத்தம் போட்டு குர்ஆனை ஓதும் போது இன்னொருவர் திக்ர் செய்ய நினைப்பார். அவர் திக்ர் செய்வதற்கு நீங்க சத்தம் போட்டு குர்ஆன் ஓதுறது இடைஞ்சலாக இருக்கும். இன்னொருவர் ரொம்ப சப்தமா குர்ஆன் ஓதுறப்ப ஒரு ஆள் துஆ செய்ய நினைப்பார். துஆவுல தன்னுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ்விடத்துல உளமாற கேட்க நினைப்பார். நீங்க போடக்கூடிய சில சப்தங்கள் அவங்க கெட்ட விஷயத்தை எதையுமே பேசல, குர்ஆனை தான் ஓதுறாங்க. அந்த குர்ஆனை நீங்க சப்தமிட்டு ஓதுனாலும் இது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் ஆகுமா இல்லையா, அவங்களும் தங்களுடைய இறைவனோடு உரையாடணுமா இல்லையா, அப்ப அவர்களும் தங்களுடைய இறைவனோடு உரையாடக்கூடிய அந்த சந்தர்ப்பம் எப்ப வாய்க்கும், நீங்க உங்களுடைய சப்தத்தை உயர்த்தாதீங்க. ஃபலா யுதியன்ன பஅதுக்கும் பஅதா, உங்களில் ஒருவர் அடுத்தவருக்கு என்ன செய்ய வேண்டாம், எந்த ஒரு தொல்லையும் தந்தர வேண்டாம். வலா யர்ஃபஅ பஅலுக்கும் அலா பஅலின் ஃபில் கிராஆ, ஓதுனா கூட உங்களில் ஒருவர் அடுத்தவங்களுக்கு என்ன செஞ்சிர வேண்டாம், அடுத்தவங்களை விட சத்தம், நீ சத்தமா ஓதுறியா நான் சத்தமா ஓதுறேனா, இப்படி போட்டி போடக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் இந்த பள்ளிவாசலை ஆக்கிக் கொள்ளாதீர்கள். என இங்க ஒவ்வொருவருமே தன்னுடைய நேரத்தை செலவிடுகிறான் என்று சொன்னாலேயே அல்லாஹ்வோடு தன்னுடைய அந்த உரையாடலை தொடங்க மனுஷன் விரும்புறான். அந்த விருப்பத்திற்கு மாற்றமாக அதற்கு நீங்க இடைஞ்சல் தர்ற மாதிரி அமைச்சுக்காதீங்க. அப்ப சப்தம் போட்டு குர்ஆனையே ஓதக்கூடாது என்று சொன்னால், இன்னும் அந்த நபிமொழியில கூடுதலாக அவுஃபிஸலா அல்லது தொழுகையா இருந்தாலும் அதிலேயே நம்ம கத்தி இந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப அந்த பள்ளிவாசல்கள் என்பது எந்த அளவிற்கு அமைதியாக இருக்க வேண்டிய ஒரு இடமாக இருக்கணும், அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்ப் இல்லாத ஒரு இடமாக இருக்கணும். இன்னைக்கு சில நேரங்களில் ரெண்டாவது ஜமாத் யாரேனும் தொலை வந்துட்டா கூட நாம உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறது ரெண்டாவது ஜமாத்துல தொழுகக்கூடியவங்களுக்கு ஒரு நெருக்கடியா இருக்குதா இல்லையா, அவங்க சில சிரமங்களை உணர்றாங்களா இல்லையா. அப்ப இப்படித்தான் நம்ம பள்ளிவாசல் நடந்து கொள்ள வேண்டுமா? அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் எதை நடந்துக்குன்னு சொல்றாங்களோ அது நமக்கு தெரியாம இருக்குது. ஒரு முறை உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் இப்படி ஒண்ணு நடக்குது, கடுமையாக உங்களுக்கு கோபப்பட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு சில விஷயத்தை நடந்து கொள்கிறார்கள். சஹீஹுல் புகாரியில 470வது செய்தியாக பதிவு செய்யப்பட்ட ஒரு செய்தி, சாயிப் பின் யஸீத் என்ற ஒரு நபர் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணம் அடைந்த பிறகு நடந்த ஒரு சம்பவம். உமர் அவர்கள் இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் சாயிப் பின் யஸீத் என்கிற ஒரு தாபி சொல்றாரு, குன்து காயிமன் ஃபில் மஸ்ஜித், நான் ஒரு முறை பள்ளிவாசல் நின்னுக்கிட்டு இருந்தேன். அப்படி பள்ளிவாசல் நின்னுக்கிட்டு இருந்தப்ப அப்ப நான் ஒரு நபரை பார்த்தேன். அப்படி ஒரு நபர் அப்ப உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருந்தாங்க. அப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு நேரத்துல ரெண்டு நபர்கள் புதுசா பள்ளிவாசலுக்கு உள்ள வந்தாங்க. புதுசா உள்ள வந்த உடனே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவங்களுடைய சில செயல்கள் அங்க பள்ளிவாசல்ல நடந்துகிட்டு இருக்குது. இதையெல்லாம் கவனித்து விட்டு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கிறார்கள், மன் அன்துமா, நீங்க ரெண்டு பேருமே புதுசா இருக்குது, நீங்க ரெண்டு பேரும் யாரு, அவ் மின் ஐன அன்துமா, அல்லது நீங்க எங்க இருந்து இங்க வந்திருக்கிறீங்க அப்படின்னு உமர் அவங்க கேட்கிறாங்க. அப்ப அந்த ரெண்டு நபர்களும் சொல்லுகிறார்கள், மின் அஹ்லி தாயிஃப்,
நாங்க தாயிஃப் வாசிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃப் மக்காவில் இருக்கும்போது பிரச்சாரம் பண்ண போனாங்கல்ல தாயிஃப், அந்த தாயிஃப்ல இருந்து நாங்க இங்க வந்திருக்கிறோம் அப்படின்னு உமர் அவர்களிடத்துல பதில் சொல்லுகிற பொழுது அடுத்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், லவ் குன்துமா மின் அஹ்லில் பலத், நீங்க மட்டும் அந்த தாயிஃப் வாசியா இல்லாம இந்த மதீனா வாசியாக மட்டும் நீங்கள் இருந்திருந்தால் லஅவுஜஅதுகுமா, நான் உங்க ரெண்டு பேத்தையும் கடுமையா தண்டிச்சிருப்பேன். ஏன் தெரியுமா? தர்ஃபஆனி அஸ்வாத்துகுமா ஃபி மஸ்ஜித் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் தூதருடைய பள்ளிவாசல இருந்துகிட்டு உங்களுடைய சப்தங்களை ரெண்டு பேரும் உயர்த்தி பேசிக்கிட்டு இருக்கீங்கல்ல, நீங்க வெளியூர் ஆளா இருக்கிறதுனால நான் உங்களை விட்டுட்டேன், உள்ளூர் வாசியா மட்டும் நீங்க இருந்தீங்கன்னா நான் உங்களை கடுமையா தண்டிச்சிருப்பேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியையும் நாம சஹீஹுல் புகாரில பார்க்கிறோமே. அப்ப இஸ்லாம் நம்மளை எப்படி எதிர்பார்க்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் உருவாக்கிய அந்த சமுதாயம் எப்படி இருந்தது? இன்னும் அந்த நபி தோழர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைவிற்கு பிறகு இதர மக்களை பள்ளிவாசல்ல எந்த மாதிரி எதிர்பார்த்தார்கள்? ஒரு பள்ளிவாசல்கள் என்று சொன்னால் அது தேவையற்ற கூச்சல் குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடமாக, சண்டை சச்சரவு போடக்கூடிய ஒரு இடமாக, உலக விஷயங்களை எல்லாம் நாம கலந்துரையாடி அதன் மூலம் அடுத்தவர்களுக்கு தொல்லை அளிக்கக்கூடிய ஒரு இடமாக இருந்துவிடக் கூடாது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. அப்ப இந்த அடிப்படைகளை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாம இந்த இறைவனுடைய ஆலயத்துல பள்ளிவாசல்கள்ல செய்யக்கூடாத விஷயமாக இஸ்லாமிய மார்க்கம் சில விஷயங்களை சொல்லுகிறது. அதையும் அதற்கடுத்து இந்த ரமலான் மாதத்துல இஅ்திகாஃப் என்கிற வணக்க வழிபாட்டையும் நாம் இந்த பள்ளிவாசலில் செய்வதற்கு மார்க்கம் சில விஷயங்களை சொல்லுகிறது. அது போன்ற தகவல்களை நாளைய தினம் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.